இப்போது இதை வந்து நம்ம சுகபிரம்மருக்காக செய்ய போகிறோம். ஆனால் நம்ம பூஜை ரூமில் வச்சு படைக்கக்கூடாது இதை. இது வந்து வல்லாரக்கீரை. இந்த வல்லாரக்கீரையை நம்ம தேங்காய் எண்ணெயில் வதக்கி கூட தேங்காவையும் இஞ்சியும் சேர்த்து அரைச்சி, அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இப்போ நம்ம இது வந்து சட்னி எல்லாம் பண்ண மாட்டோம், கொதிக்க வைக்க மாட்டோம் நம்ம. ஆனால் இது வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி, அதனால் கூட கொஞ்சம் ஒற்றைக்கடலை போட்டு, ஆனால் இது வதக்கணும் தேங்காய் எண்ணெயில். அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கிறதும் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்க போகிறோம். கொஞ்சம் கொதித்து இது வந்து நம்ம சாதத்துலேயும், ஆனால் மெயினாக சட்னி மாதிரி இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து கிழக்கு நோக்கி நம்ம உட்காந்து எப்படி நம்ம சுகபிரம்மர்கிட்ட வேண்டணும். அது வந்து அது எந்த ஒரு எக்ஸாமாக இருக்கட்டும், அது ஐஏஎஸ் எக்ஸாமாக இருக்கட்டும், நீட் எக்ஸாமாக இருக்கட்டும், இன்டர்வியூக்கு போகிற விஷயமா இருக்கட்டும், அதுலேயும் மெயினாக சின்ன பசங்களுக்கு ஒரு எல்கேஜி யூகேஜி பசங்கள்லேருந்து உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பசங்களுக்கு ஞாபக சக்தி அறிவு அது வர்றதுக்கு சுகபிரம்மருக்கு இதை நம்ம ஒரு நிவேதனமாக செஞ்சு வச்சு அதுக்கப்புறமா அதை நம்ம பயன்படுத்தணுன்ற ஒரு முக்கியமான ரெசிபி. இது கொதிக்கக்கூடாது, இது குழம்பு ரொம்ப நேரம் கொதித்து வேகக்கூடாது. அதில் இந்த எண்ணெயில் வதக்கத்துலேயே ஆல்மோஸ்ட் இது வெந்துடணும் இந்த கீரை. ஏன்னா அது கொஞ்சம் கசப்புன்றதுனால அதிலிருந்து இந்த தண்ணியே இறங்கி அந்த உப்பும் போட்ட பின்னாடி சிம்மில் வச்சுருக்கேன். இந்த தண்ணி சுண்டுற வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும். அதுலேயே தேங்காயும் நல்லா ஒரு பெரிய துண்டு இஞ்சியும் பச்சை மிளகாவும் போட்டு அரைச்சிட்டு கூட கொஞ்சம் உடச்சக்கல்லையும் சேர்க்க போகிறேன். கூட கொஞ்சோண்டு புளி அலசிட்டு கொஞ்சம் புளி. இப்போது தேங்காய் எண்ணெயில் கடுகு சீரகம் பெருங்காயத்தூள் மூணுமே போட்டு தாளிச்சிட்டு இதை நான் ஊற்றுறேன். அதில் அந்த தேங்காயெல்லாம் அரைச்சது கூடவே கொஞ்சம் தேங்காய் நல்லா மசிஞ்ச பின்னாடி அப்புறம் நான் இங்கே வதக்கின அந்த கீரையும் எடுத்துன்னு போயிட்டு அந்த வல்லார் கீரையை எடுத்து போய் போட்டுட்டு இது பண்ணிட்டேன். இது இந்த கொதிக்க வைக்கிற மாடல் எனக்கு சொன்னது வந்து என்னோடய ஹஸ்பண்டோட அத்தை, அவரோட ஹஸ்பண்ட் இந்த டாக்டர் கிருஷ்ண ஷெட்டின்றவர், அவர் வந்து கர்நாடகா, அவர் சொல்லி கொடுத்தாரு இந்த ரெசிபியை. ஆனால் அவர் சொன்ன ரெசிபியில் இப்படி கொதிக்க வைக்கிற மாடல் அவர் சொன்னது. ஆனால் எனக்கு இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ முதலே பிரம்மருக்கு சொல்லி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நம்ம சட்னி எப்பவுமே அரைக்கிற மாதிரி கொதிக்க வைக்காமே இருந்தால் நம்ம எப்படி இட்லிக்கெல்லாம் சட்னி சாப்பிடுமோ அந்த மாதிரி இருக்குது. லைட் கசப்பு இருக்குது, ஏன்னா வல்லார கசக்குன்றதுனால. ஆனால் அப்படி சட்னியாகவே தொட்டு சாப்பிட்டாலே கூட இது பெட்டராக தான் இருக்கும். அப்படி கொதிக்க வைக்க தேவையில்லைன்றதும் நான் சொல்கிறேன், அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அவர் எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி வந்து இதுதான். இந்த மாதிரி கொதிக்க வைக்கிற அந்த தேங்காயெல்லாம் போட்டு கொதிக்க வைக்கிறது ஒந்தேலகா சொல்லுவார் அவர். அதை கர்நாடகாவில் ஒரு வேளை வல்லாரக்கீரைக்கு அந்த ஒரே ஒரு ஒத்த இலை வரும் இல்லைங்களா அதில், அதனால் அப்படி பேர் இருந்துக்கலாம், ஒந்தேலகான்னு சொல்லுவார். விஷயமும் இதில் பார்க்கலாம். கொதிக்க அந்த கசப்பு குறையுது. அவர் சொன்ன ரெசிபி கொதிக்கிற ரெசிபி தான். ஆனால் அது பண்ணால் அது ஒரு மாதிரி குருமா மாதிரி ஒரு குழம்பு மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த கசப்பு இதில் கொதித்த பின்னாடி அதில் கசப்பு இல்லை. கிழக்கு நோக்கி சுகபிரம்மருக்காக அப்படி நிவேதனை மாதிரி காமிச்சிட்டு நீங்கள் அதை சாப்பிடலாம். இதுக்கு மிகுந்த பலன் இருக்குது. என்னோடய சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.